பூரா தொகுதியும் காலியாக போகுது, நம்ம ஆட்டம் க்ளோஸ் தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்றாரு, முதலமைச்சரை பார்த்து நீ நாசமா போவ, நீ கொரோனாவில போவ அப்படின்னு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சர் அள்ளி தூத்துறாரு. மகனை தெரிஞ்சு வச்சுக்க, இந்த எலெக்ஷன்ல மக்கள் ஒட்டுமொத்தமா உன்னை காலி பண்ணி அனுப்ப போறாங்க. நடுவுல ஒரு ஜோக்கர் வரும், அதையும் சொல்லிடுறேன். இந்த ஜோக்கர் இப்ப கதாநாயகன் மாதிரி இருக்கான். கதாநாயகன் தான் சினிமாவில, ஆனா அரசியல்ல பெரிய காமெடி. தாழ வர்றதை பார்த்து சைக்கிளை போட்டு தபன்னு ஓடி போய் வண்டியில ஏறான் ஒருத்தன். அவன் தான் ஹீரோ நம்ம ஊர்ல. இன்னைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன், நான் தான் கிழிக்க போறேன்றியே. அடே, இப்ப கண்ணு முன்னாவில் கொரோனாவில் மக்கள் பட்டினியால் செத்து கிடந்த போது ஒரு குஸ்கா பொட்டலத்துக்கு வக்கு இல்லாத நீ இந்த நாட்டை ஆள போறேன்னு சொல்றதுக்கு நான் ஒன்னும் வாங்கிட்ட இருக்கிற கேனப்பைய மாதிரி கிடையாதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத தெரிஞ்சுங்க. பாண்டியராஜா 1000 சொன்ன 2000 4000 மாமா பிம்பிளிக்கு பிலாபி பிஸ்கோத்து அது மாதிரி இந்த பைத்தியங்க பூரா தலைவர் 1000 ரூபாய் கொடுத்து சக்சஸ் பண்ணிட்டாரு. இவனுக்கு உடனே நான் 2000 நான் 4000 மாமா பிம்பிளிக்கு பிலாபி பிஸ்கோத் தான் கொடுப்பானுங்க அவனுங்க. நான் 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினேன், எனக்கு நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல. டே, 250 ரூபாய் கோடி சம்பளம் நான் உங்க ஒப்பங்கிட்ட இருந்து வாங்கினியா? உன் கட்சிக்கு நீ ஐடியாலஜிக்கு அஞ்சலி அம்மான்னு ஒரு அம்மா வச்சிருக்கிறியே, அந்த அம்மாவே எங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலனோட பாட்டிடா டுபாகோரு. நான் உங்ககிட்ட நான் இங்க எதையும் மிகைப்படுத்தப்பட்டு பேசுறதுக்கு, இது தேர்தல் நேரம்ங்கிறதுனால எல்லாத்தையும் பொல்லாதையும் சொல்றதுக்கு எல்லாம் வரல. நான் என்ன நடந்ததோ என்னவோ அந்த உண்மையை மட்டும்தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என் அருமை மக்களே, நான் சொல்றதுல ஒரே ஒரு வார்த்தை பொய்ன்னு நீங்க சொல்லிட்டீங்க, நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் இந்த நிமிஷம் இந்த பேச்சை மட்டும் இல்ல, இனி எங்கேயுமே நான் பேச போறது இல்லை. அதனால் சாட்சியாக நான் பேச போற பேச்சுக்கு சாட்சியாக உங்களை சாட்சியா வச்சுதான் பேச போறேன். ரொம்பலாம் நான் போல. 2021க்கு முன்னால் இருந்த நம்ம பகுதியின் வாழ்க்கை இந்த 5 ஆண்டுகளில் மாற்றமுற்று இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் மனசுல கை வச்சு நம்ம பார்க்கணும். 2021க்கு முன்னால் இதே MK ராதா நகரில் மழை பெய்தால் மழை பெய்த தண்ணீர் எத்தனை நாள் நிக்குமா? ஒரு வாரம் நிக்கும். வீட்டுக்கு வந்தவன் வெளியே போக முடியாது, வெளியூர்ல வந்தவன் வீட்டுக்கு வர முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது, சாப்பிட முடியாது, உட்கார முடியாது, போக முடியாது. அவ்வளவு பிரச்சனை இருக்கும் இல்லையா? தண்ணி அவ்வளவு ஒரு வாரம் இருக்கும், கேட்க நாதி கிடையாது. இப்போ மழை பெஞ்சது, போன முறை நல்ல மழை பெஞ்சது, போன வருஷம் முந்தின வருஷம் நல்ல மழை பெஞ்சது. இப்ப சொல்லுங்க, இந்த முறை மழை பெய்தால் எத்தனை நாள் நம்ம வீட்டு முன்னால தண்ணி நிக்குது? ஒரு நாள் பெருமழை, இந்தியா பெருமழை கொடுக்க மிகப்பெரிய பெருமழை பெய்தாலும் ஒரு நாள் அதிகபட்சம் நிக்குது. அதுக்கப்புறம் தண்ணி காணாம போதா இல்லையா? நான் சாட்சி இல்ல, நீங்க தான் சாட்சி. உண்டா இல்லையா? 1 மணி நேரத்துல போகுது, சில இடங்கள்ல ஒரு நாள் ஆகுது, சில இடங்கள்ல ஒரு நாள் ஆகுது, போகுதா இல்லையா? இதே பகுதியில் சாக்கடை தண்ணி மழை முடிஞ்சிரும், ஆனா எப்பவுமே சாக்கடை தண்ணி நின்னுகிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் 364 ஒரு வருஷம் முழுக்க சாக்கடை தண்ணி ரோட்ல மேந்துகிட்டே இருக்கும். தாண்டி வரணும், போனோம், நின்னுகிட்டே இருப்போம்ல. இப்போ பெரும்பான்மை இடங்கள்ல சாக்கடை தண்ணீர் நிக்குதா? நிக்கிறது இல்ல. எப்படி வசதியானவர்கள் குடியிருப்பு பகுதியில் எப்படி இருக்குமோ நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் மருத்துவர் இருக்காருல்ல, அவர் தொகுதியில யாரெல்லாம் எந்தெந்த பகுதியில வருது தெரியுங்களா? நம்மளோட MK ராதா நகர் மட்டும் இல்ல, அவரோட பகுதியில எது வருது? போயஸ் தோட்டம் வருது. எது? ரஜினிகாந்த் ஜெயலலிதா வீடு அது வருது. அதுக்கப்புறம் எது வருது? அவரு கட்சி தலைவரா இருக்கிறாங்க, அவங்க பகுதியான அறிவாலயம், திராவிட முன்னேற்ற அறிவாலயம் இருக்குல்ல, அண்ணா அறிவாலயம், அதுல வருது. ரஜினிகாந்த் வீடு வருது, ஏன் கலைஞர் வீடு கோபாலபுரம் வருது, எல்லாம் ஒரு தொகுதியில வருது. குறிச்சு வச்சுக்குங்க. ஆனால் எழிலன் நாகநாதன் கோபாலபுரத்துக்கோ போயஸ் தோட்டத்துக்கோ அறிவாலயத்துக்கோ வேலை பார்க்கல. MK ராதா நகர் பகுதிகளுக்கு தான் அதிகம் வேலை பார்த்துருக்காரு. அவர் இன்னைக்கு போயஸ் தோட்டத்தில் பார்க்க முடியாது. என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? மழை பண்ணி தண்ணி நின்றுதுன்னா போயஸ் தோட்டம் ரஜினிகாந்த் வீட்டு முன்னால போய் ஐயா தண்ணி எல்லாம் அவர் தீர்ச்சி போய் கேட்டு இருக்கிறாரா? அங்க போனதில்லை. ஏனென்றால் அந்த பகுதியை விட இந்த பகுதி மக்கள் தான் எனக்கானவர்கள் அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட இருக்கு. பாத்தீங்களா? அப்படிப்பட்டவர். அப்ப மழை தண்ணி நிக்கல. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? மழை தண்ணி நிக்கிறது இல்ல. மழை பெஞ்சதுன்னு வச்சுங்களா, 2023 என்ன நடக்குது தெரியுங்களா? மழை பெஞ்சதுன்னா மழை பெஞ்சு 5வது நிமிஷம் என்ன பண்ணுவாங்க? கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க இல்ல, டக்குன்னு கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மழை விட்டவருக்கு தான் வரும். மழை உடல பெருமழைன்னு சொன்னா 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 10 நாள் கூட கரண்ட் இல்லாம இருந்திருக்கோம் இல்லையா?
கரண்ட் இல்லாம நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம், சமையல் பண்ண முடியாது, குழந்தைங்க படிக்க முடியாது, வீட்டுல புழங்க முடியாது, அவ்வளவு வேலை இருக்குது. அவ்வளவு ஏன் கரண்ட் இல்லாம போச்சுன்னா அதை விட முக்கியமா தாய்மார்கள் டிவி நாடகம் கூட பார்க்க முடியாது, இல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு வாரம் இருக்கும். குறிச்சு வச்சுக்குங்க, இப்போ எவ்வளவு மழை பெய்தாலும் கரண்ட் பிடிக்கிருக்காங்க எங்கேயாவது? ஒரு நிமிடம் கூட கரண்ட் பிடிக்கிறதுல. மழை ஒரு பக்கம் பெஞ்சுக்கிட்டே இருக்குது, நீங்க வீட்டுல உட்காந்து அழகா மழையை என்ஜாய் பண்ணி டிவி நாடகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. வீட்டு முன்னாடி தண்ணி நிக்கிறது இல்ல, கரண்ட்டும் போகிறது இல்ல. இது சாதாரணம் கிடையாது. 2021 எவ்வளவு மோசமாக இருந்த பகுதி இந்த 4-5 ஆண்டுகளில் மறுமலர்ச்சியாக மாறி இருக்கிறது. ஒரு புரட்சிகர மாற்றம் தெரிஞ்சுங்க. எளிய மக்களின் வாழ்க்கை தான். எளிய அவ்வளவு சிறப்பா வேலை பார்த்திருக்காரு. தலைவர் தளபதி போட்ட திட்டங்களை கொண்டாந்து வீடு வீடா கொடுக்கிறார். அது மட்டுமா, அவர் ஏன் அங்க போல இங்க போல அறிவு போல அதுக்கு போலன்னா, இந்த தொகுதியில் கோபாலபுரத்துக்கு பண்ணல, போயஸ் தோட்டத்துக்கு பண்ணல. ஏன் பண்ணல தெரியுமா? அவர் கலைஞரோட சீடர். கலைஞரின் சீடர் யாரு? நம்ம எழிலன். என்ன கலைஞர் யாரு? கலைஞர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்க குடியிருப்பு பகுதிகள் இருக்குது, குடிசை மாற்று வாரி வீடுகள் இருக்குல்ல. இங்க குடிசை மாற்று வாரியம்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியல. குடிசையாதான் இருந்தது சென்னையில, எங்க பாரு குடிசையாதான் இருந்தது. அப்ப என்ன பண்ணார் தெரியுமா? கலைஞர் முதலமைச்சரான உடனே 1970களிலே தெரிஞ்சு வச்சுங்க அருமை மக்களே, தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கிற இந்த பகுதியில், சென்னையில் வாழ்கிற பகுதியில் அல்ல குடிசைகளா இருந்த வீட்டுல இந்தியாவிலே முதல் முறையாக குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்த மகத்தான தலைவர் கலைஞர். அவர் தான் கொண்டு வந்தார், தெரிஞ்சுக்கங்க. அதுல இன்னொரு சிறப்பு தெரியுமா? கலைஞர் பண்ண சிறப்பு, குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்து இருக்கிற குடிசை எல்லாம் காலி பண்ணிட்டு இவங்களை இங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி 100 கிலோமீட்டருக்கு அண்ணாட போய் போடல அவரு. ஏன்னா அந்த குடிசை வீட்டுல இருக்கிறதா ரிக்ஷா ஓட்டுவாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல ரிக்ஷா ஓட்டணும். ரிக்ஷா தூக்கிட்டு அங்க போய் எப்படி வருவாரு? இங்க இருந்தா ஒரு மூட்டை தூக்க போனோம் காய்கறி மார்க்கெட்டுக்கு, இதுக்கு கொத்தவால் சாவடிக்கு. அப்புறம் அம்மா வந்து எப்படி 50 கிலோமீட்டருக்கு வருவாரு? என்ன பண்ணாரு? உழைப்பாளிகள் வாழ்றாங்க. இந்த சென்னையை வாழ வைக்கிற, இந்த சென்னை கட்டுமானத்தை வைக்கிற எல்லா மக்களுக்குமான உழைப்பாளி வாழ்றாங்க. அவங்க எந்த பகுதியில் குடிசை போட்டு இருக்கிறார்களோ அந்த பகுதியிலே அடுக்குமாடி வீடுகள் கட்டி கொடுத்த மகத்தான தலைவர் டாக்டர் கலைஞர். அவரோட பேரன் தான் யாரு? நம்ம எழில். அந்த சிறப்புகள் பண்றாரு. இன்னொரு சிறப்பு தெரியுங்களா? அந்த தலைவர் அம்பேத்கரின் சீடர் யாரு? நம்ம எழிலன். அவர் எப்படி சீடராக? அவங்க தலைவர் கலைஞர் அவரோட சீடர். இந்தியாவிலே குறிச்சு வச்சுக்கீங்க, தலைவர் அம்பேத்கருக்கு சிறப்பு செய்த முதலமைச்சர் என்றால் இந்தியாவிலே யார் தெரியுமா? கலைஞர் தான். தமிழ்நாட்டுல ஒரு தெருக்கு கூட பேர் வைக்கிறது தெரியுமா? அம்பேத்கர் பேரு. 30 வருஷத்துக்கு முன்னால அரசுல வந்து பேரே கிடையாது. பெருந்தலைவர் காமராஜர்லாம் இருந்தாங்க, யாருமே பேர் வைக்கல. பெருந்தலைவர் காமராஜரோட கக்கன் போன்றவங்க மந்திரியா இருந்தாங்க. ஆனா ஒரு சின்ன தெருக்கு கூட அம்பேத்கர் பேர் வைக்கவே இல்லை. தலைவர் கலைஞர் வந்தாரு. தமிழ்நாட்டு அரசியலில் முதல் முறையாக கெசட்ல தெருவுக்கு காலேஜுக்கே பேர் வைக்கிறேன்னு சென்னை வியாசார்பாடியில் டாக்டர் அம்பேத்கர் கலைக்கல்லூரி கொண்டு வந்தவர் தமிழ்நாட்டிலே முதல்ல தலைவர் கலைஞர் தான். அது பண்ணாரா? அது மட்டும் இல்ல, அடுத்து ஒன்று பண்ணாரு. என்ன பண்ணாரு கலைஞர்? அடுத்து என்ன பண்றாரு தெரியுங்களா? 1989 90 வாக்குல கலைஞர் இருக்கும்போது மகாராஷ்டிரா மாநிலம், தலைவர் அம்பேத்கர் பிறந்த ஊர் அது மகாராஷ்டிரா மாநிலம். அந்த மகாராஷ்டிரா மாநிலத்துல தலைவர் அம்பேத்கர் பேரை மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு அன்னைக்கு காங்கிரஸ் வைக்குதுங்க. அதை வைக்க கூடாதுன்னு பால் தாக்கரே பிஜேபி காரனோட சேர்ந்து இருக்கிறான் பாத்தீங்களா? ஊரே கொளுத்திட்டான். நீ எப்படி வைக்கலாம்? அவங்களோட கூட்டணி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஊரே கொளுத்துட்டு அம்பேத்கர் பேரை வைக்க கூடாது ஊரே பத்தி எரியுது. மராத்வாடா அவர் பிறந்த ஊருங்க, மண்ணின் மைந்தன் ஒரு அம்பேத்கர். அந்த ஊர்ல வைக்க கூடாதுன்னுட்டாங்க. என்னடா அப்ப கலைஞருக்கு முதலமைச்சரா இருக்கிறார், என்னடா இது அநியாயமா இருக்குது? அம்பேத்கர் இந்தியாவுக்கே தலைவர், அவரு பேரணி வந்து அவரு பிறந்த ஊர்ல வைக்க கூடாதுன்னு அயோக்கிய பயலுக்கு முடிவு பண்ணி யாருக்கிட்டையும் ஒன்னும் சொல்லல. ஏண்டா அவரு பிறந்து உள்ள மராத்வாடா பல்கலைக்கழகத்தோட அவர் பேர் வைக்க கூடாதுன்றீங்க, இந்த வாங்கிக்கடான்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு பல்கலைக்கழகத்தை, சென்னை பல்கலைக்கழகத்துல சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அதுக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் என்று பேர் வைத்தவர் யாரு? டாக்டர் கலைஞர் வைத்தார். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தவர். அதோடு மட்டும் வைக்கல, ஒவ்வொரு ஊர்லயும் மாவட்டத்துக்கு ஒவ்வொரு தலைவர் பேர் வச்சார். ஒரு ஊருக்கு முத்தலாமலிங்க தேவர் திருநெல்வேலிக்கு, ஒரு ஊர்ல வஉசி மாவட்டம், ஒரு ஊர்ல பெரியார் மாவட்டம், ஒரு ஊர்ல அண்ணா மாவட்டம் வச்சாரு. அப்ப தேசிய தலைவர் பேர்ல வைக்கணும்ல, யார் பேர் வைக்கணும்? கலைஞர். யார் பேர் வைக்கணும்? தேசிய தலைவர்னா காந்தி பேர் தானே வைக்கணும். காந்தி பேர் வைக்கல. அப்ப அவருக்கு ஒரு தேசிய தலைவர் இருக்கிறாரு. தமிழ்நாட்டு தலைவர் என் தலைவர் பேர் வச்சுட்டேன், அகில இந்திய தேசிய தலைவர் பேர் வைக்கணும், காந்தி பேர் வைக்கல. அப்ப யார் பேர் வச்சிருப்பாரு? நேதாஜி வச்சிருப்பாரோ? இல்ல. யார் வச்சாருன்னா வடார்காடு, வேலூர் அம்பேத்கர் மாவட்டம், வடார்காடு மாவட்டத்திற்கு அம்பேத்கர் மாவட்டம் என்று பேர் வைத்தவர் தலைவர் கலைஞர். மணிமண்டபம் இங்க இருக்குல்ல, மணிமண்டபம் அது யாரு கட்டினது? தலைவர் கலைஞர் கட்டினார் அந்த மணிமண்டபத்தை. அவரோட நீட்சியாக வந்திருக்கிற இன்னைக்கு தளபதி என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு படி மேல போய் என்ன பண்ணாரு?
ஒரு பட்டி மேல போய் அம்பேத்கர் பிறந்த நாளை பல பேர் கொண்டாடப்பட்டாங்க. அரசு உத்தியோக அரசு அதிகாரிகள் கூட அவர் தான் சட்டத்தை எழுதியிருக்கிறாரு, அவர் தான் நீதி, அவர் தான் கோர்ட்டு, அவர் தான் எல்லாமே. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, அம்பேத்கர்னு அலட்சியம், போட்டோ கூட மாட்டக்கூடாதுன்னு சில அரசு அலுவலகங்கள்ல. வந்தாரு தளபதி, ஓஹோ இப்படி இருக்குதா, நீ இந்த மாதிரியான்னு பார்த்தா அவர் என்ன பண்ணாரு, அம்பேத்கர் பிறந்த நாள் என்ன பண்ணாரு, சமத்துவ நாளாக அறிவித்து, எவ்வளவு பெரிய கலெக்டரா இருந்தாலும் நீ பிறந்த நாள் அன்னைக்கு போய் தலைவர் தலைக்கு சல்யூட் அடிச்சுதான் ஆகணும்னு இந்தியாவிலேயே தெரிஞ்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்தின் தலைவர் அம்பேத்கர் சமத்துவ நாள் வந்தது கிடையாது. யாரு தலைவர் கலைஞர் தளபதி அவர்களோட சீடராக இருக்கிற எழிலன் எங்க வேலை பார்ப்பாரு, ஓஎஸ் தோட்டத்துல வேலை பார்ப்பாரு, இந்த மக்களுக்கு தான் வேலை பார்ப்பாரு. அப்படி வேலை பார்த்திருக்கிறாரு. இந்த பகுதியில் இன்னொன்னு தெரியுங்க, உழைக்கும் மக்கள் மத்தியில் நம்ம உட்கார்ந்துக்கிட்டு வேற விளையாட்டு எல்லாம் விளையாட மாட்டோம். சாதாரண விளையாட்டு மக்கள் இளைஞர்கள் ஜிம் வச்சிருப்பாங்க, விளையாட்டுல என்ன விளையாடுவாங்க, பாக்ஸிங், அப்புறம் ஃபுட்பால் விளையாடுவாங்க. இதுதான் விளையாட்டா இருக்கும். ஏன்னா உடல் உழைப்பு, கடுமையான உடல் உழைப்பு, அதுக்கேத்தான உடல் திரகாத்தனமா இருக்கணும்னா பாக்ஸிங் தான் பண்ணுவாங்க. பாக்ஸிங், ஃபுட்பால், கபடி தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம பகுதி இங்க இருக்கிற மாதிரியே நம்ம பகுதியில் இருக்கிற பல இளைஞர்கள் பாக்ஸிங் வீரர்களாக இருக்கிறாங்கன்னா, எழிலன் என்ன பண்ணாரு, வாங்கடா தம்பிங்களா சர்வதேச தரத்துல உங்களுக்கு பாக்ஸிங் சென்டர் வச்சு கொடுக்குறேன்னு பாக்ஸிங் குத்து சண்டை பயிற்சி பட்டத்தை கொடுத்திருக்கிறாருங்கிறத எழிலோட சிறப்பு. பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம். அண்ணா கூட பல விஷயங்களை சொன்னாரு. இந்த மழை தண்ணி சொன்னோம்ல நின்று போச்சு. இப்ப என்ன ஆச்சு, இவங்க என்ன சொல்றாங்க, மழையே நிக்கலன்னா மழையை பெய்யலன்றாங்க. எடப்பாடி அண்ட் கம்பெனி என்ன பண்ணுது, மழையே பெய்யலையா அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. சரி, அது வாதத்துக்கு ஒத்துப்போம், மழையே பெய்யல அதெல்லாம் தண்ணி நிக்கலன்னு. அப்ப குடி தண்ணீர் பிரச்சனை வரணும்ல. இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் 5 வருஷத்துக்கு முன்னால இங்க குடிக்க தண்ணி இல்ல, மக்களுக்கு பெண்கள் எல்லாம் இருக்காங்க, இங்க கால் கழுவுறதுக்கு கூட தண்ணி இல்ல. கஷ்டப்பட்டோமா இல்லையா, தண்ணியே கிடையாது, அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்போ மழை ஓஹோன்னு பெஞ்சுது, அது வீடு பூரா பூந்துது. மழை இல்லாத நேரத்துல குடிக்க தண்ணி இல்ல அந்த கவர்மெண்ட்ல. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, மழையே இல்லைன்னு சொன்னா அப்ப குடி தண்ணீர் பிரச்சனை வரணும்ல. அடே மழை ஓஹோன்னு பெஞ்சுது கேட்டா இல்லங்கிற, இப்போ தெரிஞ்சுக்க நீ மழையே பெய்யலங்கிற. ஆனால் குடி தண்ணீர் பிரச்சனை ஒரு இடத்தில் கூட கிடையாது தெரியுமில்ல. எல்லாருக்கும் தண்ணீர் கிடைக்குது, மின்சாரம் இருக்குது, சாலை கட்டமைப்பு இருக்குது, எல்லாமே சிறப்பா இருக்கு. ஒண்ணு விடாம எல்லாமே சிறப்பா இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, நமது வாழ்க்கை 5 வருடத்துக்கு முன்னால் இருந்ததை விட நமது எளிய மக்களின் வாழ்க்கையை பல மடங்கு தரம் எடுத்துட்டாரு. வீட்டுக்கு வெளியே வந்தோம்னா சாலை கட்டமைப்பு, சாக்கடை கட்டமைப்பு, குடிநீர் கட்டமைப்பு, விளையாட்டு திடல் எல்லாம் கட்டமைப்பு கொடுத்துட்டாரா வெளியில. இப்ப வீட்டுக்குள்ள வர்றார் தலைவர், யார் தளபதி முதலமைச்சர் ஆன உடனே கட்டுமானம் கொடுத்துற வீட்டுக்குள்ள வர்றதுக்கு என்ன பண்றாரு, நலத்திட்டங்கள் அறிவிக்கிறாரு. அதுக்கு முன்னால அண்ணன் சொன்ன ஒரு செய்திக்கு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு உங்ககிட்ட வர. என்ன பஞ்சாயத்து, இந்த கொரோனா பஞ்சாயத்து. யாரு, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த இந்த எடப்பாடி பழனிசாமி நம்ம கிட்டே கதை விடுறாருங்க. என்ன சொல்றாரு, கொரோனாவே வரல, கொரோனா வந்திருந்தா யாரு தளபதி போய் சேர்ந்திருப்பாராம் சொல்றாரு. அடே நீ கொரோனாவில முதலமைச்சரா இருந்து எத்தனை பேரை போய் அமுச்சு வச்சாரு, நான் பாத்துக்கிட்டு தான் வந்தா. முதல் கொரோனா வந்ததுங்க. இந்த முதல் கொரோனா வந்த போது ஒரு எடப்பாடி பழனிசாமி முதல் கொரோனா போது யாருக்கு ஒண்ணும் புரியல, அவரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா லாக்டவுன் அறிவிக்கிறாங்க. லாக்டவுன் கிடையாது, லாக்டவுன் அறிவிக்கிறாங்கல்ல. நீ லாக்டவுன் மோடியும் பழனிசாமி சேர்ந்து, எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து லாக்டவுன் அறிவிக்கிறாங்க. முதல் கொரோனா லாக்டவுன். நீ லாக்டவுன் எப்படி அறிவிக்கணும், எளிய மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அறிவிக்கணும். இவன் என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் லாக்டவுன் திடீர்னு ஒரு நாள் சாயந்தரம் லாக்டவுன் அறிவிச்சிட்டாங்க. லாக்டவுன் என்னன்னா, கூலி வேலைக்கு இங்க இருந்து ரயில் ஏறி அரக்கோணம் வேலைக்கு போயிருக்காரு நம்மளு. கூலி வேலைக்கு அங்க போய் சித்தாள் வேலையை ஏதோ போயிருக்கிறாரு. லாக்டவுன் அறிவிச்சா ரயில் ஓடல, பஸ் ஓடல, எதுவும் திரும்பி எப்படி வருவாரு, சொந்தக்கார விட்டு சாவுக்கு போனாரு, திரும்பி வர முடியல. இங்க அவங்க திரும்பி போக முடியாத அளவுக்கு லாக்டவுன், வண்டி நின்று போச்சு, எல்லாம் நின்று போச்சு. மக்கள் எல்லாம் நடுத்தர்ல நிக்கிறாங்க. முடிஞ்சு போச்சா, அடுத்தது கடத்தருல இல்ல. இன்னொன்னு சொல்றாரு, எல்லாரும் தேவையான பொருட்களை வாங்கி வச்சுக்கீங்க கையிருப்பு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. மாத வருமானம் ஒர்க்கர்ஸா இருக்கிறவங்க, வசதியா இருக்கிறவங்க 1 மாசத்துக்கான பொருள் பள்ளிகள்ல வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நாங்கெல்லாம் தினக்கூலி, எங்க மக்கள் தினக்கூலியா இருக்கிறாங்க, வார சம்பளத்துக்கு இருக்கிறாங்க. அவங்க எங்க போய் வாங்க முடியும், காசு கிடையாது கையில. அப்ப கையில காசும் இல்ல, ஒண்ணும் இல்லாத லாக்டவுன் அறிவிச்ச போது என் மக்கள், என் கூலி வேலை செய்யற மக்கள், அன்றாட கூலிகளாகிற மக்கள் கொரோனாவில சாவுறாங்களோ இல்லையோ, பட்டினி சாவுக்கு போயிருப்பாங்க. கையில காசு இல்ல, பொறுப்பு இல்லாத மோடியும் பழனிசாமியும் மக்கள் எக்கேடு கட்டா பரவாயில்லன்னு லாக்டவுன் அறிவிச்சுட்டு சொகுசா வீட்டுல படுத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக தளபதி ஸ்டாலின் இருந்தாரு. அவர் சும்மா வேடிக்கை பார்க்கல, என்ன பண்ணாரு, கையால் ஆகாத அரசு, எடப்பாடி சரியில்லை, நான் அவனுக்கு ஜெயிக்க வச்சிருக்கேன்னு மட்டும் சொல்லல. அது ஆளுங்கட்சியா வரணும்னு ஆசை இருக்கிற மட்டும் சொல்லுவாங்க. இவ சரியில்லைன்னு சொல்லிட்டாரு, தெரிஞ்சு போச்சு. சரியில்லை, மக்கள் சாவுறாங்க பட்டியலிடும் போது பாத்துக்கு சும்மா இருப்பாரா? சொன்னாரு, மக்களை பார்த்து திமுக சொன்னாரு, வட்ட செயலாளர் சொன்னார், பகுதி செயலாளர் சொன்னார், அண்ணனை சொன்னாரு, எம்எல்ஏ சொன்னார், மாவட்ட செயலாளர் கூப்பிட்டாரு.
எப்பா இந்த பழனிசாமி கொரோனாவில மக்களை கொண்டுருவான் போல தெரியுது, பட்டினி சாவம் போல தெரியுது. அதனால் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. நம் உயிரை பணைய வைத்து ஒவ்வொரு வீடுகளும் போய் திமுக காரர்கள் கொரோனா நலத்திட்ட உதவிகளை நீங்க செஞ்சே ஆகணும்னு செஞ்சாரு. ஞாபகம் இருக்கா இல்லையா? திமுக காரர்கள் ஒவ்வொரு வீடாக வந்து தன் சொந்த காசை பயன்படுத்தி நலத்திட்டங்களை கொடுத்துட்டு போனாங்க. அப்படி கொடுத்ததனால் இங்க அன்பழகன் ஒரு எம்எல்ஏ கொரோனாவில் தன் உயிரையே தியாகம் செய்தாருங்கிறது இருக்குது. இவர் தான் எடப்பாடி பழனிசாமி லட்சணம். நீ யோக்கியனா இருந்தா அன்பழகன் சேர்த்திருக்க மாட்டார். ஒன்னால நீ செய்யலன்னு மக்கள் பணி செஞ்சாங்க. அப்படி ஒரு சிறப்பு பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னார் தலைவர், எப்பா பழனிசாமி நீ தான் லாக்டவுன் விட்டுட்ட, மக்களுக்கு கூலி வேலைக்கு போறாங்க, கையில காசு இல்ல, நீ அதுதான் பண்ணல, ஒண்ணு பண்ணியா ஒரு 5000 ரூபாய் குடியா, ஒரு ரேஷன் கடைக்கு ஒரு 5000 ரூபாய் கொடு. கொடுத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாம் போட்டுச்சுன்னா 5 பேர் ஒரு குடும்பம் ஒரு மாசம் ஓட்டிடும். அதுக்குள்ள லாக்டவுன் முடிஞ்சு வேலைக்கு போயிடுவாங்க, பட்டினியா கிடக்க மாட்டாங்க. அவன்கிட்ட கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து ஒரு 5000 ரூபாய் குடியான்னு கெஞ்சினாரு முதலமைச்சர். அந்த என்ன பண்ணிட்டாரு, அதெல்லாம் முடியாது, ஏன்ட்ட காசே கிடையாதுன்னு 1000 ரூபாய் தான் கொடுப்பேன்னு ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாருங்க. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப சொன்னாரு தலைவர், என்ன அறிவிச்சாரு, தளபதி சொன்னாரு எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது, என் அருமை மக்களே கொஞ்சம் பொறுத்துக்குங்க, இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளார தேர்தல் வரப்போகுது, தேர்தல் வந்தால் மீதி 4000 நான் தருகிறேன்னு அறிவித்தாருங்க. தீர்க்க தரிசி மாதிரி அறிவிச்சாருங்க. வந்தாரு. கொரோனா ஜெயிச்சு வந்ததுக்கு பிற்பாடு கொரோனாவில் 2வது கொரோனா மரண கொரோனா. கொரோனாவிலேயே எடப்பாடி பழனிசாமி கைவிட்டாப்புல, 2வது கொரோனா வந்தா செத்தே ஆகணுங்கிற அளவுக்கு ஊரே நாசம் பண்ணி, எங்க கொரோனா வந்தா இடம் இல்ல, போக முடியல, எதுவும் பண்ண முடியல, அவ்வளவு மோசமான சூழல் எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காரு. என்ன சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி, 2வது கொரோனா வந்து சாகுறாங்க, என்ன சொன்னாரு, கொரோனா வந்து விட்டால் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்க. எப்படி கொரோனா வந்துச்சுன்னா தனிமைப்படுத்தி ஒரு ரூமுக்கு தனியா போயிடுங்க. வாழ்க்கையை பத்தி தெரியல. யோ நாங்க கொரோனா வந்தா தனிமைப்படுத்துறது எங்க வீட்டுல என்ன 4 பெட்ரூமா வச்சுக்கிறோம், ட்ரிபிள் பெட்ரூமா வச்சுக்கிறோம், இல்ல டபுள் பெட்ரூமா இருக்கிறதே ஒரு ரூமு, ஒரே ரூமு, அதுதான் சமையல் ரூமு, அதுதான் வந்து படுக்கறை அறை, அதுதான் பூஜை அறை. ஒரே ரூம்ல தான் கணவன் மனைவி வாழ்ந்தாங்க. அவங்க புள்ள பெத்து அவங்க பசங்க கல்யாணம் பண்ணி இவங்க வெளியே படுத்துக்கிட்டு அவங்கள உள்ள படுக்க வச்சாங்க. ஒரே ரூம்ல தான் நாங்க 5-6 பேரு பல வருஷமா குடும்பம் நடத்துறோம். தனிமைப்படுத்துனா எங்க போய் சுடுகாட்டுல தனிமைப்படுத்துறோம், இந்த மாதிரி பேசுறீன்னு சொன்னா கேட்க நாதி இல்ல. என்ன பண்ணுச்சு, ஒருத்தருக்கு வந்தா அடுத்தடுத்து வீட்டுல எல்லாருக்கும் வந்துருது கொரோனா. அப்ப தனிமைப்படுத்துட்டாரு. வந்துருச்சு, ஆஸ்பத்திரியில இடம் கொடுக்கணும்ல, இதுதான் கையில விட்டுட்டேன். சரி வந்துருச்சியா கொரோனா, இழுக்குது, வந்தா சாவு. 2வது கொரோனா இழுக்குது, ஒருத்தருக்கு வந்தா இன்னொருத்தர் காலியாகுது. மருத்துவமனைக்கு போனா இடம் இல்லைங்க, ஆஸ்பத்திரியில இடம் இல்ல, எங்கேயுமே இடம் இல்ல, மக்கள் சாகுறாங்க, ஆக்சிஜன் இல்ல, மருத்துவமனையில் இடம் இல்ல. பல பேர் போன் பண்ணி கேக்குறாங்க. கையேறு நிலையாக எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் விட்டுட்டு போன போதுதான் முதலமைச்சர் உள்ள என்ன பண்றாரு, வராரு நம்ம தலைவர் உள்ள வந்து ஹீரோ மாதிரி உள்ள வந்து என்ன பண்ணாரு, முதல் கையெழுத்து சொன்னது அதே எல்லாம் தெரிஞ்சுங்க. ஆனா இருங்க, கை தட்ட வேண்டிய இடத்த கை தட்டணும், அதே இடம். என்ன வர்றாரு, எந்த அதிகாரியும் மாத்தல, எடப்பாடி பழனிசாமி கிட்ட வேலை பார்த்த அதே IAS ஆபீசர், அதே தாசில்தார், அதே ஆட்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, கையில பணம் இல்ல 1000 ரூபாய்க்கு மேல இல்லன்னு சொன்னாப்புல எடப்பாடி பழனிசாமி 5 லட்சம் கோடி கடன் வார வச்சிருந்தாப்புல, அதே இடத்துல தான் வர்றாரு. வந்த முதல் நாள் போட்ட கையெழுத்து என்ன தெரியுமா, ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 4000 ரூபாய் கையெழுத்து போட்டு கொடுத்தாரா இல்லையாமா, கொடுத்தாரா இல்லையா? கொரோனா காலத்தில் 4000 ரூபாய்ங்கிறது சாதாரண கிடையாதுமா, அது 40,000 பல உயிர்களை, பட்டினி சாவின் உயிர்களை பிடித்து இழுத்த மகத்தான தலைவர் தான் தளபதி. நிப்பாட்டார், அன்னைக்கு பல பேர் நிப்பாட்டார்ல, கொடுத்தாரு 4000 ரூபாய். அடுத்து என்ன பண்ணாரு, பார்த்தா மக்கள் எங்க மாதிரி சாகுது, நிர்வாகமே இல்ல, யாருமே வேலை பார்க்கல. இப்போ நம்ம கொரோனா வந்துருச்சுன்னா பெரியமா செத்துட்டாங்கன்னு நம்ம போனோமா சாவுக்கு, போனா நம்ம செத்து போயிடுவோம் போல. அப்ப நம்மளே செத்து போயிடுவோம், நம்ம சொந்தக்காரன் செத்து போனாலும் நம்ம போனோம்னா, அப்ப யாரோ ஒரு டாக்டர், யாரோ ஒரு நர்ஸ், யாரோ ஒரு துப்புரவு தொழிலாளர், யாரோ ஒரு கலெக்டர், தாசில்தார் வந்து நம்ம சொந்தக்கார பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அலட்சி பயம், எல்லாத்துக்கும் ஒரு பயம் காரணமாக என்ன பண்ணிட்டாங்க, பேசாம விட்டாங்க. என்ன போகுது நம்ம ஒண்ணு பார்த்தாரு முதலமைச்சர், இப்படி இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு இடம் இல்ல, ஆஸ்பத்திரி இடம் இருக்கிற ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு சொன்ன உடனே, அப்போ பிரச்சனை வந்து பணமோ இதுவோ இல்ல, நிர்வாக சீர்கேடுன்னு என்ன பண்ணாரு, ராத்திரி கிளம்பினாரு. கிளம்பி துர்கா அம்மாட்ட கூட சொல்லலாது, கிளம்பி நேரா எங்க போனாரு, கோயம்புத்தூருக்கு போனார். எந்த ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனார். எங்க போனாரு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொரோனா வார்டுக்கு நேரா போனார். கொரோனா வார்டுக்கு போய் கொரோனா பேஷண்ட்டை பார்க்க போறோம், டாக்டர் கையை பிடிச்சிக்கிட்டு கதறாரு, ஐயா போவாதீங்க உயிருக்கு ஆபத்துன்னு. போயே தீர்வுன்னு போறாருங்க. முதலமைச்சராய் 1 மாசம் கூட ஆகல, அவரை முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக தான் நாங்கெல்லாம் பாடுபாட்டு கஷ்டப்பட்டு வந்தோம். இந்த மாதிரி போறாரு இவர், போய் பழனிசாமி சொல்ற மாதிரி இவர் போய் சேர்ந்தாருன்னா என்ன ஆகுதுன்னு நாங்கெல்லாம் பதட்டப்பட்டோம். உயிரை குறித்து அவர் பயப்படவே இல்லை. நான் போயே தீர்வுன்னு பிடிவாத பண்ணி
கொரோனா வார்டுக்குள்ள போய் கொரோனா பேஷண்ட பார்த்து எப்படி இருக்குது நலம் விசாரித்த உலகின் ஒரே தலைவர் தளபதி மட்டும்தான் தெரியுமில்ல. ஏன் பண்ணார்? சண்டடிக்க பண்ணாரா? ஏன் தெரியும்? லாஜிக்கா இருக்குது இல்ல. ஏன் பண்ணார் தெரியுங்களா? நிர்வாகம் செயல்படல. அப்ப முதலமைச்சரா நான் படுத்துக்கிட்டு சோப்பு போட்டு கையை கழுவு, தனிமைப்படுத்திக்க, வெளியே போவாதன்னு சொன்னா அதிகாரி போய் பாப்பாரா? கலெக்டர் போவாரா? டாக்டர் யாரும் போக மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணாரு? முதலமைச்சர் போய் கொரோனா வார்டுக்குள்ள நுழைந்த அடுத்த நிமிஷம் அரசு நிர்வாகம் எழுந்திருந்தது. கலெக்டர் ஐயோ முதலமைச்சர் போயிட்டாரு, கலெக்டர் ஓடிக்க ஓடுறாரு, தாசில்தார் ஓடுறாரு, டாக்டர் வர்றாங்க. போன கொரோனா உயிர்களை பிடித்து இழுத்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்காகத்தான் தன் உயிரை பணைய வைத்து லட்சக்கணக்கான உயிரை பாதுகாத்த மகத்தான தலைவர் தளபதி. அவரை பத்தி தான் சொல்றோம். சரி, அதோட விட்டுட்டாரா? எவ்வளவு இதெல்லாம் சொல்லணுங்க. நெருக்கி பாக்குறாங்க எளிய மக்கள். அடுத்து என்ன பண்ணாரு? சேர்த்துட்டாருல, ஆஸ்பத்திரியில் இடம் இல்ல, ஆக்சிஜன் போன் பண்றாங்க. கேட்டா அதிகாரி ஐயா இடம் இல்லைங்க, நம்ம என்னங்க பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படின்றாங்க. அப்ப சாவு விடுறதா? கொரோனா வந்து வீட்லயே அவங்க சாகிறதான்னு கேட்கிறாரு முதலமைச்சர். கேட்டு என்ன சொல்றாரு? இப்ப லாக்டவுன் தானே, ஆஸ்பத்திரியில் இடம் இல்லைன்னா ஜனங்க உயிருக்கு போராடுறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்க, வீட்டுல வச்சு பண்ண முடியாதுன்னு கேட்கிறாரு. நமக்கு என்னங்க பண்றது? போன முறை கூட அப்படிதான் இடம் இல்லைன்னா விட்டுருவியா? இடம் இல்ல கூப்பிட்டாரு, எல்லாத்தையும் அதிகாரி எல்லாம் கூப்பிட்டு, அமைச்சர் எல்லாம் கூப்பிட்டாரு. தெரிஞ்சுங்க, எல்லா அமைச்சருக்கும் ஒரே வேலை தான், எந்த துறையும் எல்லாம் கொரோனா வேலை தான். கூப்பிட்டு கேட்டாரு, இப்ப லாக்டவுன் தானே? ஆமாங்க. இப்ப கல்யாணம் மூடி இருக்குல்ல, மூடி இருக்கு. காலேஜ் எல்லாம் மூடி இருக்குல்ல, மூடி இருக்கு. சமூக நல கூட எல்லாம் மூடி இருக்குல்ல. இந்த கல்யாண மண்டபம், தனியார் மண்டபம், கவர்மெண்ட் மண்டபம் மொத்தத்தையும் கைப்பற்றி போடுறா பெட்டு பூரா கல்யாண மண்டபத்தில் சமூகத்தில் கூட்டு, யாரு ஒரு ஆளு கூட வீட்டுல இருக்க கூடாது, அங்க ஆஸ்பத்திரியா மாத்தி பெட்டை போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுன்னு ஒரு நபர் கூட கொரோனா வந்தவர்கள் வீட்டில் இல்லாமல் எல்லா பகுதியும் மருத்துவமனையா மாக்கி அங்க கொடுத்தாரு. ஆக்சிஜன் அவரே உற்பத்தி பண்ணி என்ன பண்ணாரு? ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு பண்ணாரு. கொடுத்துட்டாரா? அடுத்து இன்னும் நெருக்கிறாரு. அதுதாங்க அவரோட சிறப்பு. ஏன் அவர் மக்கள் தலைவராக இவ்வளவு நேசிக்கிறோம்? நான் ஏன் வந்து தெருவுல பேசணும் அவரை பத்தினா, இந்த மாதிரி பொய்யர்கள் இதெல்லாம் சொல்றாங்க, இதை நம்ம சொல்லணும்ங்கிறதுக்காக. அடுத்து என்ன பண்ணாரு? இவ்வளவு நெருக்கமா பண்ணிட்டாரா? உயிரை பணை வச்சு கொரோனாவுக்கு பெரியப்பாவுக்கு கொரோனா வந்துருச்சு. பெரியப்பா கூட அட்டெண்டரா போகுது ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். பெரியப்பா உள்ள கூட்டிட்டு போட்டாங்க. அவருக்கு ராஜ உபச்சாரமா நடக்கும் சாப்பாடெல்லாம். பெரியம்மாவுக்கு வெளியில வரணும், அந்த அம்மா அட்டெண்டர் வெளியில தான் உட்காந்துருக்கணும். அந்த அம்மாவுக்கு யாரு சாப்பாடு கொடுக்குறது? லாக்டவுன், எங்கேயுமே கடை கிடையாது, சாப்பாடு கிடையாது, கையில காசு கிடையாது. அப்ப ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் பட்டியல பரிதி வைக்கிறாங்க, வெளியில சாப்பாட்டுக்கு வழி இல்லாம. அட்டெண்டரா போனவங்க கூட்டாத தலைவர், எப்பா உள்ள இருக்கிறவங்க கொரோனால சாவுறாங்களோ இல்லையோ, கூட வந்த ஆளுங்க பட்டியல செத்துருவாங்க போல இருக்கு, இது அநியாயமா இருக்கு அப்படின்னு கேட்ட போது, தலைவரே நம்ம என்ன பண்ண முடியும், முதலமைச்சர் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கொண்டாங்க அதிகாரிகள்லாம். கடுப்பா என்ன பண்ணாரு முதலமைச்சர்? அமைச்சர் சேகர் பாபுவை கூப்பிட்டாரு. அண்ணன் சேகர் பாபு அறநிலைத்துறை இல்ல, அவர் கூப்பிட்டாரு. இப்ப கோயில்லாம் மூடிதானே இருக்கு. ஆமா அண்ணா, கோயில்லாம் மூடிதான் இருக்கு. அப்ப கோயில்ல டெய்லி நம்ம அன்னதானம் போடுவோம்ல, பெரிய கோயில் எல்லாம். ஆமா போடுவோம். அப்ப அன்னதானத்துக்கு போடுற அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் சும்மா தானே கிடக்குது, சும்மா தானே கோயில் எடுக்குது. அப்ப கோயில் இருக்கிற அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாத்தையும் தூக்கி கொண்டாந்து நேர கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இறக்கு. அங்க இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் தினமும் எல்லாருக்கும் இலவச அன்னதானம் கொடுன்னு தமிழ்நாடு முழுக்க ஒருவர் கூட வெளியில மருத்துவமனையில பட்டினியா இருக்க கூட அன்னதானம் கொடுத்தாருங்க. இதெல்லாம் எவ்வளவு நெருக்கி பார்க்கணும். உண்மை இதெல்லாம் தெரிஞ்சவங்களும் இல்ல. அது மட்டும் இல்லைங்க, கொரோனா வார்டு மட்டும் இல்ல, இந்த சாலையில அடுத்த கூட்ட காசு வாங்கி அடுத்த கூட்ட பிச்சை எடுத்து சாப்பிடுற மக்கள் பல்லாயிரம் பேர் இருக்கிறாங்க. அவனை செத்து போயிருப்பாங்க. அன்னைக்கு தலைவர் மட்டும் மருத்துவமனையில் அன்னதானம் பண்ணாம இருந்திருந்தால் பல பேர் பட்டினியில் இறந்திருப்பார்கள். பாதுகாத்தாரு. அருமை மக்களை தெரிஞ்சுங்க, நான் இன்னைக்கு பேசுறேன், அண்ணன் இருக்கிறாரு, நீங்க இருக்கிறீங்க, இங்க தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இங்க இருக்கிறவங்களா இருக்கிறீங்க, நாமெல்லாம் இன்னொரு உயிரோடு இருக்கிறது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி உயிரோடு இருப்பதற்கு ஆட்சி மாற்றம் காரணம். தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆனதனால்தான் எடப்பாடி பழனிசாமி உயிரோட இருக்காரு. அந்த ஆளு புரியுறான். இவ்வளவு சொல்லிட்டேன்ல, நடுவுல ஒரு ஜோக்கர் வரும், அதையும் சொல்லிடுறேன். இந்த ஜோக்கர் வந்து இப்ப கதாநாயகன் மாதிரி இருக்கான். கதாநாயகன் தான் சினிமாவில, ஆனா அரசியல்ல பெரிய காமெடி. தாழ வர்றதை பார்த்து சைக்கிளை போட்டு தப தப தபன்னு ஓடி போய் வண்டியில ஏறான் ஒருத்தன். அவன் தான் ஹீரோ நம்ம ஊர்ல. அவன் படத்துல பைக் ஓட்டுனான்னு வச்சுங்க, படுத்துக்கிட்டு ஓட்டுவான், பல்ட்டி அடிச்சுக்கிட்டு ஓட்டுவான், இப்படி ஓட்டுவான், அப்படி ஓட்டுவான், யார் காத்துல ஓட்டுவான், பல்ட்டி அடிச்சு பைக் ஓட்டுறவன் சைக்கிள் ஓட்டுறதுக்கு எதிர வில்லன்ல பிரகாஷ்ராஜ் வரல, வேற ஏதாவது நாசர் வந்துடல அவர் வீழ்த்துறதுக்கு. அவரு கட்சிக்காரர் ஒருத்தர், அவங்களுக்கு நாலேஜ் அவள் தான். பூ இல்ல ரோஜா பூ, ரோஜா பூவியே அவன் யாருங்க ஒரு கை கூட்டு மாதிரி போடுறாங்க அப்படி அப்படின்னு. அப்ப கை அவன் சினிமால போடுவாரு. அது மாதிரி நடிச்சுக்கிட்டு சைக்கிள்ல வந்த நம்ம வீராதி வீரரு, அவன் கட்சிக்கார ரோஜா பூ அப்படி போட்ட உடனே ஏதோ குண்டா போட்டான்னு சைக்கிளை போட்டுட்டு ரிவர்ஸ்ல ஓடாம பாரு, திபு திபு திபுன்னு ஓடி போய், யோ உடுங்கியா, வடிவேல் கூட ஓட மாட்டாரு, யோ உடுங்கியா ஓடி போய் அந்த டப்பா வண்டியில ஏறி உட்காந்து வந்தாங்க. அவன் தான் மாவி. இந்த கொரோனா காலத்துல இதெல்லாம் விட்டுருங்க.
இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன், மாற்றம் கொடுப்பேன், மக்களுக்கு செய்வேன்னு சொல்றியே ஐயா, நான் உங்ககிட்ட பெருசாலாம் கேள்வி கேட்கல, இவ்வளவு ரசிகர்களை வைத்திருக்கிறேன். இந்த கொரோனா காலத்தில் மக்கள் பஞ்சத்தில் இறந்து கொண்டிருந்த போது நீ ஒரே ஒரு உன் ரசிகனுக்கு மட்டும் ஒருவேளை குஸ்கா பொட்டலாம் கொடுத்துருப்பியா? நீ ஒருவேளை குஸ்கா பொட்டலாம் கொடுத்துருக்கா? சொல்லுங்க, அவனை சொல்லுங்க. கிடையாது. யாரோ பண்ணாங்க. எவ்வளவோ மக்கள், இந்து சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. இந்த மாரியம்மன் கோயில் இருக்குது. இந்த கோயில் எல்லாம் பல இஸ்லாமிய அமைப்புகள், பல நம்ம கூட்டணி கட்சியில் கிட்ட மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிஐபி, அந்த கட்சி, இந்த கட்சி, இஸ்லாமிய மக்கள் எல்லாம் விடு விடா உணவு போட்டுலாம் கொடுத்தாங்க. செத்து போனவங்களை அவங்க அப்புறப்படுத்தினாங்க. எவ்வளவோ தன் உயிரை பணைய வைத்து திமுக உதவி செய்தார்கள். எவ்வளவோ பண்ணாங்க. இன்னைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன், நான் தான் கிழிக்க போறேன்றியே. அடே, இப்ப கண்ணு முன்னாவில் கொரோனாவில் மக்கள் பட்டினியால் செத்து கிடந்த போது ஒரு குஸ்கா பொட்டலத்துக்கு வக்கு இல்லாத நீ இந்த நாட்டை ஆள போறேன்னு சொல்றதுக்கு நான் ஒன்னும் வாங்கிட்ட இருக்கிற கேனப்பைய மாதிரி கிடையாது. மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத தெரிஞ்சுங்க. அது கூட பரவாயில்லைங்க, உதவி பண்ணாட்டு கூட பரவாயில்லைங்க. அதை விட ஆபத்தா ஒண்ணு பண்ணான். என்ன பண்ணா தெரியுங்களா? எங்கேயும் லாக்டவுன், வெளியே யாரும் வரக்கூடாது, வெளியே போனா கும்பலா சேர்ந்தா மரணம் வரும், தொற்று வரும்னு அப்பதான் ரிலீஸ் பண்றாங்க. அவன் என்ன பண்ணாங்க, தன் ரசிகன், கஷ்டப்படுற கூலி தொழிலாளிங்க, அந்த தம்பிங்க, விஜய் ரசிகர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு அப்பாவிங்க, கூலி யாரு கையும் எதிர்பார்த்து அவனுக்கு இருக்கிறது இல்ல. அவன் உழைக்கிறான், அவன் உழைப்புலதான் சினிமா பாக்குறான். ஒவ்வொருத்தரும் யாரு, பிளம்பரு, எலக்ட்ரீஷியனு, கூலி வேலை பாக்குறான், மண் வேலை பாக்குறவன், மண் வேலை பாக்குறோட குழந்தைங்க, அவங்க தான் விஜய் ரசிகரா இருக்கிறாங்க. அவனுக்கு நீ ஒரு வேலை சோறு கொடுக்கல. ஆனா என்ன பண்ண தெரியுமா? அவனே கொரோனால காசு இல்லாம உட்காந்துருக்கான். அந்த நேரத்துல கவர்மெண்ட் கூட சண்டை போடுறாங்க. என்ன போடுறான், என்னோட மாஸ்டர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதை தியேட்டர்ல நீ ரிலீஸ் பண்ணுங்கிற. எப்படி பாருங்க, நியாயம் பாருங்க. தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண ஜனங்க செத்துருவாங்கன்னு சொன்னா அது பத்தி அவனுக்கு கவலை இல்ல. நீ தியேட்டர்ல என் படத்தை ரிலீஸ் ஆகணும்னு கோர்ட்ல போய் சண்டை போட்டு மாஸ்டர் படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி அவன் ரசிகர்களை கும்பலா வர வச்சு கொரோனா பரப்புறது மட்டும் இல்ல, சாப்பாட்டுக்கு கொரோனா காலத்தில் கஷ்டப்பட்டிருக்கிற அந்த தன் சொந்த ரசிகர்கள்கிட்ட அந்த படத்துக்கு 1000 ரூபாய் டிக்கெட் வைத்து கொள்ளையடித்தவன் தான் இந்த நடிகன்கிறத புரிஞ்சுக்கிங்க. நமக்கு எல்லாமே மறதிங்க, இதெல்லாம் மறந்துடும். கொரோனா காலத்தில் திமுக காரர்கள் செய்த தியாகமும் தலைவர் முதலமைச்சர் செய்த விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. இந்த லூசுக்கு பேசுது. அதனால இவன் கொரோனா காலத்தில் குஸ்கா கொடுக்கறது இல்ல மட்டும் இல்ல, தன் சொந்த ஆட்களே சூறையாடி இருக்கிறான். இந்த கும்பல் யாரு? எடப்பாடி பழனிசாமி ஒரு கும்பல் ஒரு பக்கம் பை புழுக்குது, இன்னொரு கும்பல் இன்னொரு பக்கத்துல பை புழுக்குது. தலைவர் என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் 4 வருஷம் பண்ணார்லங்க, நல்லா தெரிஞ்சுங்க. முதல் வருஷம் கொரோனா எதிர்கொண்டாரு, அதுக்கப்புறம் 4 வருஷம் பல்வேறு நலத்திட்டங்களை அடிச்சு தூக்குறாரு. எங்கேயோ கொண்டு போயிட்டார் டாப்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டை, இந்தியாவில எப்படி பண்ணாரு? எவ்வளவு எதிர்ப்பு மோடி அரசு, பணம் கொடுக்க கூடாது. ஏன்னா கொரோனா காலத்தை எதிர்கொண்ட தலைவருக்கு மற்ற 4 ஆண்டுகள் தூசி மாதிரி தட்டி தூக்கிட்டு போயிட்டார். ட்ரைனிங் எடுத்துட்டார். கொரோனா, மழை வெள்ளம், அண்ணன் சொன்னார்ல 4000 ரூபாய் கொடுத்தார். பணம் கிடையாதுங்க, உடனே மூச்சு விடலாம்னா மழை வெள்ளம் எவ்வளவு தண்ணி நின்னுதுங்க. தலைவர் என்ன பண்ணாரு, முதலமைச்சர் இறங்கி வந்தாரு ஒவ்வொரு பகுதிக்கும். துணை முதலமைச்சர் பார்த்தாங்க. என்ன பண்ணாரு, ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 6000 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையாமா? நெருங்கி பார்த்தா தான் தெரியும். கொடுத்தாரு, 6000 ரூபாய் கொடுத்தாரு. இவ்வளவு சிறப்புகள் பண்ணாரு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு முதலமைச்சர், என்ன பண்ணாரு தெரியுங்களா? பஸ் கட்டணம் இல்லா பேருந்துன்னு அறிவிச்சாரு. எப்படிதான் பண்றாரு? கையில காசு இல்ல, 5 லட்சம் ரூபாய் கடனு, கட்டணம் இல்லா பேருந்து யாருக்கு கொடுத்தாரு? எல்லாம் நம்ம பகுதி மக்களுக்கு. ஓஎஸ் தோட்டம் ஏற போதா, கோபாலபுரம் ஏற போதா பஸ்ல? யாருக்கு கொடுத்தாரு? நம்ம நம்ம எம்கே ராதா நகர் நம்ம பகுதி மக்களுக்காக, பெண்களுக்கு, அந்த பெண்கள் தான் பஸ்ல போவாங்க, அந்த பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து கொடுத்தாரு. இந்த கட்டணம் இல்லா பேருந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ இலவசமா போறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. இப்ப நம்ம பகுதியில் ஒரு பொண்ணு இருக்கு, நம்ம பொண்ணு ஒரு துணி கடைக்கு வேலைக்கு போகுது. இங்க புரசவாகத்துக்கு போகுதுன்னு வச்சுங்க. அங்க ஒரு துணி கடைக்கு என்ன பெருசா சம்பளம் கொடுத்துருவான் துணி கடையில? ஏதோ கொடுப்பான், 12 மணி நேரம் நிக்கணும். ஆனா அதுல பாதி காசு பஸ்ஸுக்கே போயிடும். 2023 இல்ல போயிடும்ல, போக 10-15 ரூபாய் வர போக 30-40-50 ரூபாய் வரைக்கும் பஸ் காசு ஒரு நாள் போயிடும். இப்ப என்னாச்சு, நம்ம பொண்ணு துணி கடைக்கு போகுது, போயிட்டு பஸ்ஸுக்கு காசு கிடையாது, தலைவர் காசு கொடுத்துட்டாரு, அப்படியே காசை கொண்டாந்து வீட்டுல கொடுக்குது. அது மிச்சமாச்சா? அது மட்டும் இல்ல, இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, ஒரு பூ விற்கிற அம்மா. இந்த மாரியம்மன் கோயில்ல விசேஷமா திருவிழா நடக்குது, ஏதோ விசேஷமான நாள்னா இங்க பூ விற்பாங்க, வியாபாரம் ஆயிடும். இன்னொரு நாள்ல பூ கூட போட்டாங்கன்னா வியாபாரம் ஆகாது. 500 ரூபாய்க்கு வாங்கினான்னா மீந்துரும் அந்த பூ. அப்ப என்ன பண்றாங்க அந்த அம்மா, அப்படியே புலம்பிக்கிட்டு ஐயோ போயிடுச்சேன்னு போடுவாங்க. இப்ப தலைவர் என்ன பண்றாரு, 2023 நம்ம தலைவர் வந்தது கட்டணம் இல்லா பேருந்து கொடுத்த உடனே ஒரு பூ விற்கிற அம்மா என்ன பண்றாங்க, இங்க பூ விக்குதா, விக்கலையா, மாரியம்மன் கோயில்ல சனிக்கிழமை கூட்டம் வரலையா, பெருமாள் கோயில்ல கூட்டம் வருதா, இந்த அங்க இருக்கு திருப்பதி தேவஸ்தானம் கோயில் இருக்குதுல, ஒரு பஸ்ஸை பிடிக்குது பூக்கொடியோட அந்த அம்மா இலவசத்துல, நேரா போய் பெருமாள் கோயில்ல இறங்குது, பூரா பூவையும் வித்துருது, அங்கேயும் கூட்டம் வைக்கலையா, நேரம் மார்க்கெட்டுக்கு போகுதுன்னு சொல்லி 500 ரூபாய்க்கு வியாபாரம் செய்த பூ விற்கிற ஒரு தாய் இன்னைக்கு 1500 ரூபாய்க்கு வியாபாரம் செய்கிற அளவுக்கு வர்த்தகத்தை பெருக்கி இருக்கிறார் தலைவர். கட்டணமில்லா பேருந்துகளை தெரிஞ்சுங்க. இது மாதிரி மறைமுகமான நேரடி லாபம்
பார்க்க ஒரு அமௌண்ட், மறைமுக லாபம் அதை விட வந்துருச்சா. டக்கு டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். நிறைய திட்டங்கள் இருக்கு. எதை சொல்றது ஒன்னோட ஒண்ணு டிராபிக் ஜாம் ஆகுது நான் பேசும்போது. இதை சொல்றதா அதை சொல்றதா 1000 ரூபாய்க்கு வந்துடுற மேட்ரு. அது ரொம்ப முக்கியம். இந்த 1000 ரூபாய் கொடுக்க 2 வருஷம் ஆச்சு. என்னன்னா பேச்சு பேசுனாங்க. என்ன 1000 ரூபாய்க்கு நீ கொடுக்கலையேன்னு இவன் கொள்ளை அடிச்சுட்டான். 1000 ரூபாய் இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. பொங்கலுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கறதா ஒரு முறை கொடுத்து விட்டுறலாம். மாசம் கொடுக்கணும். ஒரு மாசம் கொடுத்துட்டு ஒரு மாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ஆள் தான் மொத்தத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன பண்ற, 2 வருஷம் சேமிச்சார். எப்பா நிதியமைச்சர், எப்பா மின்சாரத்துறை, எப்பா வணிக வரித்துறை கொஞ்சம் கொடுங்கப்பா, எங்க தாய்மார்கள் 1000 ரூபாய் கொடுக்கணும், 1000 ரூபாய் கொடுக்கணும். சேர்த்து அந்த நிதியாண்டில் மாசம் 1000 ரூபாய் கொடுக்க முடியும் வந்ததுக்கு பிற்பாடுதான் அறிவித்தார். என் அருமை தாய்மார்களை குறிச்சு வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்நாளின் இறுதி வரை 1000 ரூபாய் இப்ப 2000 ரூபாயா கொடுக்க போறாரு தெரிஞ்சுக்க. மாற்றம் இல்லை. நம்ம சொன்னோம்னா நம்ம 1000 ரூபான்னு சொன்னோம்னா இவனுங்க பூரா சக்சஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டானுங்க, இப்ப 2000 சொல்லிட்டாரா எடப்பாடி பழனிசாமி. அவர் யாரு, கோமாளி நடிகர். அவரு 2500. இந்த பாண்டியராஜ படம் ஒண்ணு தெரியுமா, பைத்தியங்களா நிப்பாட்டி ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. பாண்டியராஜா 1000 சொன்னோம்னா 2000 4000 மாமா பிம்பிளிக்கு பிலாபி பிஸ்கோத்து அது மாதிரி இந்த பைத்தியங்க பூரா தலைவர் 1000 ரூபாய் கொடுத்து சக்சஸ் பண்ணிட்டாரு. இவனுக்கு உடனே நான் 2000 நான் 4000 மாமா பிம்பிளிக்கு பிலாபி பிஸ்கோத் தான் கொடுப்பானுங்க. அவனுங்க வாய் சவடால். இது எதுவுமே கொடுக்க கூடாதுங்கிற கண்ணோட்டம் தான். 1000 ரூபாய்ங்கிறது சாதாரண தொகை இல்ல. இவன் சொல்றான், நம்ம அன்புமணி சம்சாரம் சொல்றாங்க 1000 ரூபாய் ஒரு ரேட்டா சொல்றாங்க. அடே உனக்கு 1000 ரூபாய் இல்ல, உனக்கு 1000 கோடியே ஒரு சாதாரணம் தான். 1000 ரூபாய் எங்க உழைக்கும் மக்களுக்கு ஒரு நேரத்தில் 10 ரூபாய் இல்லாம எப்படி பரிதவிக்கும் தெரியுமா? 10 ரூபாய். எங்க அம்மா இருக்கிறாங்க, அந்த பெரியவங்க, அவங்க உடம்பு சரியில்லை வச்சு 2021 எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு. கையில காசு கேட்டா பையன் கொடுக்க மாட்டான். உனக்கு என்ன அப்பா தடன்னு இருக்குதுப்பா, குளிர் எடுக்குது முடியலப்பா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி காலில் தான்ப்பா தரப்பா. அந்த டாக்டர்கிட்ட போனா 200 ரூபாய் கேட்பாரு, ஃபீஸ் ஒரு 200, மருந்துக்கு ஒரு 200 ஆகும், ஒரு 500 ரூபாய் கொடுப்பான்னா என்கிட்ட காசு கிடையாது. காலைல போய்க்கோ, நான் உயிரா போயிட்ட போது ஒரு நாள் ராத்திரி விடுவாங்க. பொண்டாட்டிக்கு வந்தாலும் சரி, அம்மாவுக்கு வந்தாலும் சரி, அப்படிதான் இருக்கும். அப்ப என்ன பண்ண, மறுநாள் இருந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போயிட்டு வரணும். அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு அம்மா இந்த பெரியமாவே கவர்மெண்ட் ஆஃப் ஜிஹெச்சுக்கு போறாங்கன்னு வச்சுங்க. இங்க இருந்து நடந்து போய் டிஎம்எஸ் பஸ் பிடிக்கும் இல்ல, பஸ்ஸை பிடிச்சி 18 வேற என்ன பஸ் போவோம், இங்க இருந்து டிஎம்எஸ்க்கு சென்ட்ரலுக்கு போறதுக்கு, இப்போ ஜிஹெச்சுக்கு அங்க போய் 18 அந்த பஸ்ல போய் ஜிஹெச்ல போய் இறங்கி என்ன பண்ண, பஸ் காசை கொடுத்து இறங்கி உள்ள போய் ஜிஹெச்ல பெரிய டாக்டரை பார்த்துட்டு திருப்பி இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி எங்க வரணும், டிஎம்எஸ்க்கு வந்து வரணும். போகும்போது தள்ளாடின்னு போவோம். டாக்டரை பார்த்துட்டு வந்தோம்னா தடன்னு ஆகும். நினைக்கும், ஐயோ ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்குமே, கை கால்லாம் உதறது, ஒரு டீ குடிக்கலாமா நினைச்சா டீ குடிச்சா பஸ்ல வர முடியாது, நடந்துதான் வரணும். அப்ப என்ன பண்ணும், ஓரமா உட்காந்து அப்படியே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அடுத்த பஸ் வந்தா கூட்டமா இருந்தாலும் வெள்ளமா தடையோட ஏறி வீடு வந்து சேரும். எப்போ, இது 2021. இப்ப தலைவர் வந்துட்டாரு. இப்ப 2021க்கு முன்னால இருந்து இப்ப எப்போ வரும், 2023க்கு வந்துட்டோம்னு வச்சுங்க. இப்ப 3ல தலைவர் ஆட்சிக்கு வந்துருச்சு. இப்ப அதே பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என்ன பண்றாங்க, பெரியம்மா பஸ்ஸை பிடிச்சி குளிர்ஜோரத்துல காலை ஜிஹெச்ல போய் இறங்குறாங்க. உள்ள போய் டாக்டரை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வெளியே வராங்க. அதே மாதிரி தட கை கால்லாம் ஆடுது. கை கால், அப்பா ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்குமேன்னு பெரியம்மாவுக்கு தோணுது. என்ன தோணுது, டீ நான் டிஃபனே சாப்பிடுவேன், பஸ் வேறு கையில இருக்குது, தலைவர் கொடுத்த 1000 ரூபாய் கையில இருக்குதுன்னு சொல்லி அந்த பெரியம்மா பக்கத்துல போய் ஒரு இட்லி கடையில, ரோட்டு கடையில 2 இட்லியை சாப்பிட்டு அங்கேயே மாத்திரையை போட்டுக்கின்னு கும்முன்னு தெம்பாயி பஸ்ல ஏறி உட்காந்து என்ன பண்ணுது, மாத்திரை போட்டோம்னா 1/2 மணி நேரத்துல உடம்பு ரெடி ஆயிடுது இல்ல. அந்த பழைய உற்சாகத்துக்கு வந்து பஸ் ஏறி சென்டர்ல இருந்து தாண்டி வந்த உடனே எல்ஐசிக்கு முன்னால வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல கண்டக்டர் டிரைவரை பார்த்து குய்யோ முருகன் கத்துறது, யோ கண்டக்டர் டிரைவரை வண்டி நிறுத்தியாங்குது. என்னம்மா வண்டியை நிறுத்தினா வெளியில ஒரு அம்மா நிக்குது. இந்த அம்மா இறங்கி திபுன்னு ஓடி போய் அந்த அம்மாவை கட்டி போச்சுன்னு ஓன்னு அழுவுது. எம்மா நீ கொரோனாவில செத்து போயிட்டான்னு நினைச்சியே, உன்னைய பார்த்து உயிரோட இருக்கிறியா. 2 பேரும் ஒருத்தரை கட்டி தழுவிட்டு என்ன பண்றாங்க, திருப்பி 2 டிஃபன் சாப்பிட போறாங்க. அந்த அம்மா கிட்ட 1000 ரூபாய் இருக்குது, அந்த அம்மா கிட்ட பஸ் காசு இருக்குது, இவங்க கிட்ட காசு இருக்குது. என்ன பண்றாங்க, பஸ்ஸை ஏன் நிறுத்தினாங்கன்னா இலவசம் அடுத்த பஸ்ல போய்க்க முடியும். 2 பேரும் அலாவலிட்டு பஸ் ஏறி அதுக்கப்புறம் மார்க்கெட்ல இறங்கி காய்கறி வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வந்து சும்மா இன்னைக்கு பெண்கள் வீட்டுக்கு வந்து ஆணை சார்ந்த அடிப்படை தேவைகளுக்கு இல்லாம நிக்கிறாங்க. பாத்தீங்களா, இந்த சுயமரியாதை உணர்வை பெண்களுக்கு, வீட்டு வேலை செய்யற பெண்களுக்கு யாரு கொடுத்தா, தலைவர் தளபதி கொடுத்தார். தெரிஞ்சுங்க, காலையில இருந்து எல்லா வீட்டு வேலையும் நம்ம தான் செய்யும், ஒண்ணு விடாம. 1-2 வேலை இல்ல, பெண்கள் வீட்டு வேலை. காலையில இருந்து ஒண்ணு பாத்திரம் தொலைக்கணும், காபி போடணும், டிஃபன் செய்யணும், பசங்களை ரெடி பண்ணணும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் பெருக்கணும், திருப்பி சோறாக்கணும், திருப்பி பெருக்கணும், திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இவ்வளவு வேலை பார்ப்பாங்க வீட்லயே இருந்துகிட்டு. வீட்டுக்காரி எங்கேயாவது 2 ஆம்பளைங்க பேசிக்கிட்டான்னு வச்சுங்களேன், ஏன்பா உன் சம்சாரம் என்ன பண்ணுது, அது வீட்டுல சும்மா தான் இருக்குது.
அதாவது வீட்டு வேலை செய்யற பெண்களை என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டுல சும்மா தான் இருக்கும்பாங்க. ஏன்னா வீட்டு வேலை செய்யறதுக்கு பெரிய மரியாதை கிடையாது. சமையல் வீட்டுல செய்யறாங்க, ஆனா ஆண்கள் வீட்டுல சமையல் பண்ண மாட்டாங்க. ஆனா சமையல்னாவே ஆண்கள் தான் தெரியுமா? எந்த ஹோட்டல்ல பெண்கள் சமைச்சு நீங்க பாத்துருக்கீங்களா? 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து ரோட்ல இருக்கிற பரோட்டா கடை வரைக்கும் ஆம்பளைங்க தான் சமைப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க தான் சமைக்க முடியும் சிறப்பா, எல்லாருக்கும் சமைக்க முடியும், சிறப்பா சமைப்பாங்க. அங்க ஆண்கள் தான் சமைப்பாங்க, பெண்கள் அங்க கிடையாது. சமையல்ல நலபாகம் நலன் என்பதே ஆண் தான், அது ஆண்கள் தான் சமைப்பாங்க. ஆனா ஒரு பரோட்டா மாஸ்டர் வீட்டுக்கு வந்தாருன்னா அவர் சமைக்க மாட்டாரு. நான் இவ்வளவு லேட் ஆச்சு, ஆம்லேட் வரல, இன்னும் அதிகாரம் பண்ணுவார், வீட்டுல சமைக்க மாட்டாரு. ஏன்னா ஹோட்டல்ல சமைச்சா காசு வருது, வீட்டுல சமைச்சா இலவசம், துட்டு கிடையாது. துட்டு இல்லாத இடத்துல ஆண்கள் வேலை பார்க்க மாட்டாங்க. அப்ப பெண்கள் என்ன பண்ணுது? தாய்மை, கணவன், பாசம், குடும்ப பராமரிப்புங்கிற பேர்ல சமையல் பண்ணணும், அவங்களுக்கு காசு கிடையாது. அப்போ கஷ்டமான நேரத்துல கிடையாதுன்னு சொல்லும் போது என்ன பண்ணார் தலைவர்? அம்மா நீ இருமா, பையன் கொடுக்காட்டி என்னமா, நான் பையன், அப்பா கொடுக்காட்டி என்னமா, நான் கொடுக்குறேம்மா, மகன் மாதிரி நான் கொடுக்குறேன்னு ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1000 ரூபாய் கொடுத்தார் என்பது சாதாரணம் கிடையாது. இன்னைக்கு பெண்களோட வாழ்க்கை தரம் சிறப்பா 2000 மாறி இருக்கு. பல்வேறு நலத்திட்டங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த நலத்திட்டங்களை எல்லாம் குளிதோண்டி புதைப்பதற்கு தான் இந்த பழனிசாமி யாரு மோடியும் பிளான் பண்றேன் நாடகம். அதாவது நான் என்ன சொல்றேன், இந்த ஆட்சி சரியில்லை சொல்லணும்ல. இப்ப என்ன தெரியுமா பழனிசாமிக்கு? இந்த ஆட்சி சரியில்லைன்னு தானே சொல்லணும். முதலமைச்சர் சரியில்லை, துணை முதலமைச்சர் சரியில்லைன்னு சொல்லணும். ஆட்சி சரியில்லை, 1000 ரூபாய் திட்டம் சரியில்லை சொல்லி பாரு, மக்கள் உன்னை ஓட வரட்டி அடிப்பாங்க. கட்டணமில்லா பேருந்து சரியில்லைன்னு சொல்லி பாரு, மக்கள் ஓட வரட்டி அடிப்பாங்க. அப்ப இந்த ஆட்சி போடுற நம்மைக்காக 48 ஆக்சிடென்ட்ல போனது 3 லட்சம் ரூபாய் செலவு பண்றாரு தலைவர், அது சரியில்லைன்னு சொல்லி பாரு, மக்கள் விரட்டி அடிப்பாங்க. அதை பத்தி ஒண்ணும் சொல்றது இல்ல. சொன்னா என்ன சொல்றது? நான் வந்தா 2000 கொடுப்பேன், நான் வந்தா 3000 கொடுப்பேன். ஆண்களுக்கு இலவசன்றாருங்க. அந்த கமிட்டியை கேளுங்க. தலைவர் பெண்களுக்கு இலவசம் சொல்லிட்டாரா? இவர் ஒருபடி மேல போய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கு இலவசம். இது புரியல. ஆண்களுக்கு இலவசம், மொத்த பேருக்கு பஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு போய் ஆண் பெண் 2 பேர் தானே பெரும்பான்மை சமூகத்துல. இப்ப ஆண்களுக்கு இலவசம் 60 வயசுக்கு மேலனாலும் பரவாயில்ல, ஆண்களுக்கு இலவசம் ஏமாத்துறது கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு பெண்களை கேவலப்படுத்துறது. பெண்களுக்கு எது கொடுக்குறாங்க? சும்மா பெண்கள் கொடுக்கல, பெண்கள் ஆண்களை விட ஒரு படி கீழ் தங்கி இருக்கிறாங்க சமூகத்துல. ஆண் கை மேலோங்கி இருக்குது, அவங்க சம்பாதிக்கிறாங்க, பெண்களுக்கு அந்த உரிமை இல்லை. அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கை உதவி பண்ணோம்னா ஆணுக்கு இடையா வருவார்கள் என்பதற்கு தான் பெண்களுக்கு உதவி செய்யுது. நீ ஆணுக்கு கொடுப்பேன் பெண்ணுக்கு கொடுப்பேன்னா இவன் 5 பைசா கூட நம்ம கொடுக்கறத கொடுக்க மாட்டான், குடிக்கிப்பான் என்பதனால்தான் என்ன பண்ணிட்டாரு, போய் கொடுக்குறாங்க. எல்லா திட்டத்தையும் மாத்தி இன்னும் குறை சொல்ல முடியல திட்டத்தை கொடுத்து. அதனால நான் 1000 கொடுப்பேன், 2000 கொடுப்பேன், நான் ஆண்களுக்கு இலவசமா கொடுப்பேன் அவதூறு சொல்றாங்க. தெரிஞ்சுங்க, நீ என்ன சொன்னாலும் மகனை அதிமுகவுக்கு பாஜகவுக்கு ஓட்டு போட்ட ஊரா போய் கேட்கிறாரு. அதிமுக ஓட்டு இந்த பணம் கூட கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன். இப்ப பணம் கூட கொடுக்குறாங்களாம். அதெல்லாம் வாங்கிடாதீங்க, பாத்துங்க. வாங்குறது வாங்காதவங்க விருப்பம். ஆனா நீங்க பணத்தை வாங்கியோ பணத்தை வாங்காமையாரோ ஒருத்தர் 2 பேர் நீங்க போட்டீங்கன்னு வச்சுங்க, அது நமக்கு நாமே வைத்திருக்கிற தற்கொலைக்கு சமமானது. அதை எலிக்கு பொறி வைக்கிற மாதிரி வச்சு நம்மளை காலி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. இவங்களால ஒரு நல்லா தட்ட முடியாது. இந்த அதிமுக குடும்பத்தில் இருக்கிற பெண்களின் ஓட்டு, பாஜக குடும்பத்தில் இருக்கிற பெண்களின் ஓட்டு பூரா இந்த முறை உதயசூரியனுக்கு தான் உழப்போகுது. மகனை நீ ஊரா போய் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்கிற, உன் வீட்டுல இருக்கிற பெண்கள் ஓட்டே எங்களுக்கு தான் உழப்போகுது. இது தெரியல உனக்கு ரகசியம், அது நம்ம கிட்ட தான் வருது. அந்த ஆத்திரம் ஒண்ணும் முடியல. கையாலாகத்தனம், கோபம்ங்கிறது கையாலாகத்தனம். என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு, திட்டங்களை சொல்ல முடியல பழனிசாமியால. இப்ப என்ன தெரியுமா பண்றாரு? கடைசி ஆயுதமா தெரியுமா, சண்டை போட்டோன்னு வச்சுக்கலேன், ஒருத்தங்க நல்லா வந்து போயிட்டாங்களோ ஒன்னும் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, கோபத்துல மண்ணை வாரி தூத்துவாங்க. நீ நாசமா போவ, நீ வாந்தி பேஜில போவ, உன்னு மாரியாத்தா தூக்கின்னு போவ, அதோட உன்னை காலி பண்ணி போவ அப்படின்னு மண்ணை வாரி தூத்திட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியில என்னால ஒண்ணும் பண்ண முடியல, இவன் செத்து போட்டோம், மண்ணை வாரி தூத்துவாங்கல்ல, அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி கையாலாக தனம பூரா தொகுதியும் காலியாக போகுது. நம்ம ஆட்டம் க்ளோஸ்ன்னு தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்றாரு, முதலமைச்சரை பார்த்து நீ நாசமா போவ, நீ கொரோனாவில போவ அப்படின்னு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சர் அள்ளி தூத்துறாரு. மகனை தெரிஞ்சு வச்சுக்க, இந்த எலெக்ஷன்ல மக்கள் ஒட்டுமொத்தமா உன்னை காலி பண்ணி அனுப்ப போறாங்க. அருமை மக்களே, அந்த கும்பல் அப்படி இருக்குது. இந்த நடிகர் என்ன பண்றான், நம்மளும் நோன்றான், நம்மளதான் நோன்றான். நமக்கு ஒரு குஸ்கா பொட்டலம் கூட கஷ்டப்படும் போது கொடுக்காத இவன் நம்மள நோன்றான். நல்லா தெரிஞ்சுங்க. அவன் ஒண்ணு சொல்றான், நான் 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினேன், எனக்கு நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. டே, 250 கோடி சம்பளம் நான் உங்க ஒப்பங்கிட்ட இருந்து வாங்கினியா, இன்னும் அமெரிக்கால இருந்து வாங்கினியா? யாரு? இந்த பகுதியில் இருக்கிற கூலி தொழிலாளியா இருக்கிற விஜய் ரசிகர்கள் ஒவ்வொருத்தனும் ரத்தத்தை வேர்வையா சிந்திச்சு உழைப்பாளிடா அவன். தெரியுமா அவனை பத்தி ஒரு விஜய் ரசிகனின் வாழ்க்கை பத்தி உனக்கு தெரியுமா? தன் உயிரையே வேலை கொடுத்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறான்.
அவன் கூலி தொழிலாளர் இருக்கிற அவனோட்ட நீ 1000 ரூபாய் டிக்கெட், அவன்லாம் அடுத்தவன் படத்தை பார்த்தா 50 ரூபாய் 100 ரூபால பாத்துட்டான். உன் ரசிகன் உன் படத்தை பார்க்கணும்னா 1000 ரூபாய் ஒரு முறை பார்க்கணும்னா செலவு பண்ணும். ஒரு கூலி தொழிலாளி தன் பொண்டாட்டி தாலி அடகு வச்சு ரத்த தானம் பண்ணி கொண்டாந்து கர்மாந்திரம் முடிச்ச படத்தை 50 ரூபாய் கூட தேராதவன் படத்தை காலை காட்சி சிறப்பு காட்சின்னு ஒரு முறைக்கு பல முறை 1000 2000 வீட்டுல குழந்தை மருத்துவமனைக்கு போறதுக்கு கூட காசை புடுங்கிட்டு வந்து அப்பா கூலி வேலைக்கு போயிட்டு வந்த காசை தூக்கிட்டு வந்து உன் தாலி இறக்க வாழ்ட்ட கொண்டாந்து கொடுத்து நீ 1000 ஒரு படத்துக்கு 250 கோடி 300 கோடின்னு வாங்கி வச்சுக்கிட்டு நான் 250 கோடின்னு சொல்றிய, உனக்கு வெக்கமா இல்ல? என் தம்பிகள் கிட்ட நீங்க தான் பேசணும். இதெல்லாம் தம்பி இதை புரிஞ்சுக்கடா, சினிமால இருக்கிற மாதிரி கிடையாதுடா. சினிமால அவன் ராக்கெட்ல போவான், ஏரோப்ளேன் மேல விடுவான், பைக்கா உள்ள விட்டு தூக்கி ஆட்டோ சொத்துல போய் வில்லனை பறந்து அடிப்பான். நேர்ல நீ ஒரு பூ கொடுத்தீங்கன்னா கூட சைக்கிளை போட்டு திபு திபுன்னு ஓடுவான்டா தம்பி. இதுதான் அவன் நிலைமைங்கிறத புரிஞ்சுங்க. அவனோட டார்கெட் என்ன தெரியுமா? நம்மளை போன்ற எளிய மக்கள் படிச்சவன் ஓட்டு போடுறான். புரியுமா? படித்த மக்கள் பெருமை. திமுக பிடிக்காத படிச்சவன் கலைப்பு விடுவான். திமுகவை எப்பவுமே ஓட்டு போட மாட்டான். சில பேர் ஊருக்கு ஒரு 4 பேர் இருப்பான், அவன் படிச்ச பெரிய மேதை மாதிரி தித்திக்கிட்டு இருப்பான். ஆனா திமுகவை பிடிக்காது, அவனுக்கு பெரிய அறிவாளி மாதிரி பார்ப்பான். திமுகவுக்கு எந்த முட்டாள் வந்தாலும் ஆதரிப்பான். அந்த மாதிரி கேஸ் அவனுக்கு எல்லாம் அப்படி இருப்பானுங்க. அந்த மாதிரி ஆள் கத்துட்டு அவன் ஓட்டு போட மாட்டான். அவனுக்கு கூட நம்மள மாதிரி எளிய மக்கள் மத்தியில இந்த வாழ்க்கையை சூறையாடுவதற்கு முஸ்லீம்கள்கிட்ட வந்து குல்லா போட்டு நான் தான் உண்மையான முஸ்லீம், ரம்ஜானுக்கு பிரியாணி சாப்பிடறதுக்கு வந்துடுறான், பக்ரீத்துக்கு வந்துடுறான். ஆனா அவன் சினிமாவில முஸ்லீம் தீவிரவாதி, வாழ்வதற்கே லாய்க்கற்றவர்கள், அவங்க இந்த நாட்டுக்கே தேவையில்லை, அழித்தொழிக்கணும், கொண்டு சாவடிக்கணும் படம் எடுக்கிறான். இந்த பக்கத்துல அம்பேத்கர் தூக்கிட்டு வந்துடுறான். நம்மகிட்ட என்ன பண்றான்? அம்பேத்கர் தான் நம்ம தலைவர், அம்பேத்கர் தான் நம்ம தலைவர்ங்கிறான். சொல்றான், நான் கேட்கிறேன், நீ எவ்வளவு படம் எடுத்துக்கிற, எத்தனை படம் எடுத்துக்கிற? நான் சவால் விட்டு சொல்றேன், எந்த படத்திலாவது ஒரு செவுத்துல சின்னதா அம்பேத்கர் படத்தை எங்கேயாவது ஒரு படத்துல நீ காமிச்சிருக்கிறியா? ஒரு இடம் சொல்லு. நீ ஒரு இடத்துல கூட அம்பேத்கர் காமிச்சது இல்ல. சினிமாவில முஸ்லீம தீவிரவாதி கொள்றது, இந்த பக்கத்துல அம்பேத்கர்னு காட்டக்கூடாது. தன்னை ஒரு தலித்து நினைச்சிட்டான்னா நமக்கு கதாநாயக அந்தஸ்து கிடைக்காதுன்னு தலிதாவும் காட்ட மாட்டாரு, அம்பேத்கர் பின்னாலையும் காட்ட மாட்டாரு. இவன் தான் நம்ம கிட்ட வந்து மிளகா அரைக்கிறான். இதை அருமை மக்களே இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க செய்யணும். இன்னொரு விஷயத்த சொல்றேன், அதுல அஞ்சலை அம்மான்னு ஒருத்தர் கொண்டாந்துருக்கான், பெண் தலைவர் ஒருத்தருங்க. அந்த அஞ்சலை அம்மாள், அம்பேத்கர், பெரியார், காமராஜர், அஞ்சலை அம்மாள் போன்ற தியாகிகள் வாரிசாக நாங்க வருவோம். அடே, அஞ்சலை அம்மாவோட ஒரிஜினல் வாரிசு தெரியுமா? நம்ம டாக்டர் எழிலன் தாண்டா ஒரிஜினல் பேர, ரத்த பேர. அவங்க அம்மாவோட அம்மா, அந்த அம்மா அவங்க பேர இவரு திமுக இருக்காரு. உன் கட்சிக்கு ஐடியாலஜிக்கு அஞ்சலை அம்மான்னு ஒரு அம்மா வச்சிருக்கிறியே, அந்த அம்மாவே எங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர், 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலனோட பாட்டிடா டுபாகோரு. நீ வாங்கிட்ட ஒண்ணுமே கிடையாதுங்கிறத அருமை மக்களை புரிஞ்சுக்குங்க. பேராபத்து சூடுது. திமுகவுக்கு தோல்வி என்பது புதுசல்ல, அது இப்படி தோல்வி அடிக்க போறது இல்ல. ஆனால் அவர்கள் திமுகவை தோற்கடிப்பது திமுகவுக்கு எதிராக இல்ல, இந்த உழைக்கும் மக்களின் அரசியலை, இந்த உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை 5 வருடத்தில் முன்னாள் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்திட்டார் தலைவர். அடுத்த 5 வருஷம் வந்துச்சுன்னா இன்னொரு மடங்கு உயர்த்தி எங்கேயோ டாப்ல கொண்டு போயிடுவாரு. பள்ளி கல்லூரிகள் நம்ம படிக்கிற குழந்தைகள் காலை உணவு திட்டம் பிரமாதமா படிக்குது. எல்லா குழந்தைகளும் அரசு பள்ளிகள் எவ்வளவு தரம் உயர்ந்திருக்குது. பள்ளிக்கூடத்துல காலையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புமா, நான் பாத்துக்கிறேன். வீட்டுக்கார் பேப்பர் படிக்கிறாரு, நீ பேப்பர் படி. நான் டிஃபன் கொடுக்குறேன், நான் யூனிஃபார்ம் கொடுக்குறேன், நான் புக்கு கொடுக்குறேன், நான் அவனை ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன். நீ பள்ளிக்கூடத்து மட்டும் அனுப்பு, நான் மத்தியான சாப்பாடு கொடுக்குறேன், காலைல சாப்பாடு கொடுக்குறேன். 1ஆவதுல இருந்து கல்லூரி வரைக்கும் உன் பையனை படிக்க வேண்டியது என் கடமை என்று இந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு மாணவர்களை படித்து உலகளவில் அனுப்பியிருக்கிற ஒப்பற்ற தலைவர். இது எல்லாத்தையும் புரிந்துவதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி, மோடி, அவங்களோட துருப்பு சீட்டு, ஜோக்கர் சீட்டு, உள்ள சொருகிற சீட்டு, இந்த நடிகர் விஜய் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறார்கள். என் அருமை மக்களே, நான் இங்க பேசுற விஷயம் எல்லாம் இங்க நீங்க கேட்டுட்டு அப்படியே போறதுக்கு இல்ல. நீங்க தான் இந்த கருத்து, நான் இங்க கொஞ்சம் பேருக்கு தான் பேச முடியும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு 100 பேருக்கு நீங்க சமம். நீங்க போற மீன் கடையில, நீங்க போற கறி கடையில, நீங்க பாக்குற டீ கடையில, முடிவெற்ற கடையில, எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் பேசுங்க. நம்ம அருமை தம்பிகள் விஜய் ரசிகர்கள் இருக்கிறான்ல, அடே தம்பி இதுதான்டா உண்மை, உன்னை அவன் மொட்டை அடிச்சு விட்டுருவான் பாத்துக்க அப்படிங்கிறத புரிய வைங்க. வருகிற சட்டமன்ற தேர்தலில் நம்ம அருமை டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து போன முறை ஜெயிச்சதை விட டாப்ல கொண்டு போய் நிறுத்தணும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.